கடன் பத்திரங்கள் பாண்ட்ஸு மற்றும் கடன் ஈட்டு பத்திரங்கள் டிபெஞ்சர்ஸு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை முதலீட்டாளர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்களை பார்ப்போம். கடன் பத்திரங்கள் அப்புறம் கடன் ஈட்டு பத்திரங்கள் நிலையான வருமானத்தை தரக்கூடியதாக இருக்குது. முதலீடுகள் தனித்துவமான வாய்ப்புகளை கொண்டிருக்கு. ரெண்டுலேயும் வேறு வேறமான வாய்ப்புகள் இருக்குது. முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு பத்திரம் என்பது நிலையான வருமானத்தை கொண்டிருக்கும் ஒரு கருவியாக இருக்குது. ஒரு முதலீட்டாளர் நிறுவனம் அல்லது அரசாங்கத்திற்கு கடனை கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குறாங்க கடன், அதை வாங்கி அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுறாங்க. அதுக்கு போதுமான வட்டியை இவங்க அரசாங்கம் அந்த முதலீட்டாளருக்கு கொடுக்குறாங்க. இதுதான் பத்திரம். இப்போ இந்த பத்திரத்தில் முதலீடு செய்யும் பொழுது அசல் தொகையை திருப்பி செலுத்துவதாக நிறுவனம் அல்லது அரசாங்கம் இந்த முதலீட்டாளர்களுக்கு உறுதியளிக்கிறாங்க. பத்திரங்கள் பொதுவாக அரசாங்க ஆதரவுடன் பாதுகாக்கப்படுது. இன்னொன்று என்னென்னா, பத்திரத்தில் மற்ற சொத்துக்களை விட நம்ம பாதுகாப்பான முதலீடை அந்த பத்திரங்களை பார்க்கலாம். அதனால் பத்திரங்களை முதலீடு செய்கிறது நம்ம நல்லா அதெல்லாம் கவனித்து நம்ம முதலீடு பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இது பத்திரங்களை பொறுத்தவரையில் பாதுகாப்பானது தான்.